வானம்பாடி, நீ ஒரு விசித்திரமான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் புரியல. என்ன விளக்கம் கேக்குறீங்களே? டாக்டர் சார், நீங்க தான் ரொம்ப படிச்சிருக்கீங்களே, நீங்களே சொல்லுங்க. காதலன்னா என்ன? அது என்ன பண்ணா? மண்ணாங்கட்டி. காதலன்னா மண்ணாங்கட்டியா? அப்ப மழை வந்து அது கரைஞ்சு போயிடுமே. வானம்பாடி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுப்போட கேளேன். சரி சார், அப்படியே கேக்குறேன். எனக்கு ஒரு புது சிநேகிதன் கிடைச்சு. எந்த சந்தில கொடுத்தாரு? இந்த மாதிரி நான் மரியாதை குறைவா பேசக்கூடாது. அவன் பேரே தியாகு, பெரிய கோடீஸ்வரன். என் மேல உயிரையே வச்சிருக்கான். அந்த காரு, இந்த ட்ரெஸ், இந்த வாட்ச், மோதிரம் எல்லாம் அவன் தான் வாங்கிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க ஸ்நேகிதர் உருவில ஏதாவது பொண்ணு கூட இருக்கும், அதை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு. அப்புறம் என்ன மறந்துடுவீங்க. அடாடா, என்ன கற்பனை, என்ன கற்பனை. ஒரு காலம் தியாகி அப்படி சொல்லவும் மாட்டான். அப்படியே சொன்னாலும் அவன் பேச்ச இந்த விஷயத்தை நான் கேட்கவும் மாட்டேன். நீங்க மாற மாட்டீங்கன்றதுக்கு என்ன உறுதி? என் உள்ளத்து நேர்மையே போதும். இந்த பார், நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பாத்தியா, ஆலய மணி அடிக்குது. நான் சொல்றதெல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு ஆமோதிக்குது. ஆமா, என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டியே. இது வரைக்கும் நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, நீ எங்க இருக்கிற, ஒரு விவரமும் சொல்லலையே. டாக்டர் சார், நான் யாரு, எங்க அப்பா அம்மா யாரு, எங்க வீடு எங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்திக்கிறதுல உள்ள கவர்ச்சியே போயிடும். எப்போதுமே காதல்ல சஸ்பென்ஸ் வேண்டியதான். ஆனா இது ஓவர் சஸ்பென்ஸ் இருக்கு. ஆமா, உன் பேர் கூட வானம்பாடி தானா, இல்ல அதுல ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருக்கியா? இருக்கு இருக்கு. ஆண்கள் எது வேணும்னாலும் வெளிப்படையா சொல்லிடலாம். ஆனா பெண்ணா பிறந்தவ வாழ்க்கை வெள்ளத்துல ஆழம் பார்த்துதானே இறங்கணும். சரிதான் சரிதான். என்னன்னு குழந்தை மாதிரி பேசுற, திடீர்னு தத்துவம் பேசுற. பாரு வானம்பாடி, தா நீ பத்தியான ஆளுமே. கண்ணான கண்ணனுக்கு அவதாரமா போறங்க. பார்வதி, நான் எவ்வளவோ எங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். நீ 25,000 ரூபாய் கொண்டு வந்தாதான் உன்னை மருமகளா ஏத்திப்பேன்னு அவர் கண்டிப்பா சொல்லிட்டார். அப்படின்னா எங்க இது? கவலைப்படாது பார்வதி, நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். அக்கா, நீதான். நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் அவரை காதலிச்சு நாங்க 2 பேரும் ரகசியமா கல்யாணம் செய்துகிட்டோம். ஆனா இப்ப என்ன நீ நினைச்சாக்கா? அப்ப வந்துட்டேன். வா, அப்புறம் பேசிக்கலாம். என்னம்மா இது? நான் எஸ்டேட்டுக்கு போக வேண்டாம், இன்னும் பலாரம் கூட தயார் பண்ணாம இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே. கோவிச்சுக்காதீங்கப்பா, ஒரு நிமிஷத்துல தயார் பண்ணிடுறோம். பாவம், காலகாலத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழட்டு அப்பாவுக்காக கஷ்டப்பட போறீங்களோ என்னமோ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. என்னடா அது, உன் போட்டோ கூட பத்திரிகையில வந்துருச்சு, நீ இந்த ட்ரெஸ்ஸை கட்டாம இருக்க? உன்னுடைய உதவியால தான் படிச்சு இந்த பட்டத்தை வாங்கினேன். இந்த உடையோட உன்னை வணங்காம கடத்துறதாக இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ். சேகர், இத பாத்தியா, உன் கூடவே பிரேமா போட்டோ வந்திருக்கு. அவ ரொம்ப தங்கமான பொண்ணு. நீ அவளை கல்யாணம் செய்துக்கிட்டா என்ன? அதை பத்திதான் நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு இருக்கிறேன். கல்யாணம் செய்துக்கிறியா? வேற என்ன, நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்றேன்பா. ஓஹோ, படிப்பு வேலையோட இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? ஆமா, யார் அந்த பொண்ணு? அதான் எனக்கு தெரியாது. அடிக்கடி சந்திக்கிறேன் தவிர அந்த பொண்ணு யாரு, அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க குடும்பம் எப்படி, இத பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு எனக்கு சொன்னதில்லை. ஆனா பேர் மட்டும் தெரியும், வானம்பாடி. வானம்பாடி. வானம்பாடியா? பேர் ரொம்ப லட்சணமா இருக்கு. எப்பா சேகரு, அதிகம் படிச்சவங்க தான் இத போல சின்ன விஷயங்கள்ல எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க. எப்ப அவளுடைய பிறப்பு வளர்ப்பு ஊரு பேரு சொல்லலையோ அப்பவே உன்னை ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கான்னு தான் அர்த்தம். அப்படி நினைக்காது. என் வானம்பாடி ரொம்ப நல்லவன், ஏமாத்தவே மாட்டான். இப்ப கூட நான் அவளை தான் பார்க்க போறேன். அவளை பார்க்க போறியா? அம்மா பாக்கலையா? பைத்தியக்கார, நேரா போய் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வானம்பாடி தூக்கணாங்குருவி எல்லாம் பாக்குறதுக்கு போ. கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். ஓகே சார். மறுபடியும் ஜுரம் வந்துச்சா?
அது கிடைக்கட்டும். உனக்கு பட்டம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சுமா. பாரு அம்மா, உன் மகன் இன்னையில இருந்து ஒரு டாக்டர்மா. முதல்ல அப்பா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணப்பா. உங்க புள்ள டாக்டர் ஆயிட்டா. தம்பி, கைராசி உள்ள டாக்டர்னு உன்னை எல்லாரும் புகழணும். அது மட்டும் இல்ல, நம்ம எஜமா தர்மத்தினாலதான் நீ டாக்டர் ஆல. அதை மறக்காம நீ என்னைக்கும் ஏழைகளுக்கு உதவுற டாக்டரா இருக்கணும்ப்பா. ஐயோ, உங்களை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தாங்களா? பின்ன என்ன சார், 5 வருஷம் படிச்சு 1000 கணக்குல பணம் செலவு பண்ணிருக்கீங்க. போய் போய் வால் இல்லாத இந்த பட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்களே, ஒரு சின்ன வாளாவது கொடுக்க வேண்டாமோ? ஆமா ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் விட்டனா இதே கேள்வியத்தான் அந்த அதிகாரியிடம் நான் கேட்டேன். என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, என் சேகர், வானம்பாடின்னு ஒரு பொண்ணு இருக்கு, உலகத்திலேயே அதான் பெரிய வால், அந்த வால் எடுத்து இதுல ஒட்ட வச்சுக்கோன்னு சொன்னாங்க. இந்த பார் வானம்பாடி, நான் உனக்கு எதிர்கால துணைவன், நீ காலமெல்லாம் என் கூட வாழப்போற இல்லையா? நான் டாக்டராய் வந்திருக்கேன், கொஞ்சம் கூட பெருமைப்பட மாட்டேங்கிறிய. என் நண்பர் தியாகு சொன்னது சரியா போச்சு. உங்க நண்பர் தியாகு என்னதான் சொன்னார்? இந்த பட்டத்தோட பெருமை உன் வானம்பாடிக்கு தெரியும், பெத்த தாயை முதல்ல போய் பாடுறான்னு சொன்னான். கடமை 10, காதல் நெக்ஸ்ட். ஏது உங்க நண்பர் பெரிய கலகக்காரர் போல இருக்கு. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது இந்த மனுஷனுக்கு பிடிக்காத போல இருக்கு. பெரிய பேச்செல்லாம் ஏன் பேசுற? தியாகு நட்புக்கே ஒரு இலக்கணம். தியாகுன்னா தியாகிதான். தியாகு தியாகு தியாகு, எப்ப பார்த்தாலும் தியாகு பேச்சுதானா? உங்க நண்பர் என்ன கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டா நீங்க சரியான சொல்லிடுவீங்க. அது எப்படி முடியும்? அவனே பொண்ணா மாறி வந்தா கூட நான் உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓ டாக்டர் சார், கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட் இல்லையா? கல்யாணம் ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். அதுதான் இல்ல. குதிரைக்காரன் மகன் சேகர் இருக்கானே, அவனை தீர்த்து கட்டிடணும். இதுல என் பேர் வெளியே வரக்கூடாது. சண்டை போட்டுக்காம பங்கு போட்டுக்கணும். சரிங்க. இந்த சேகர் பாய தொலைஞ்சிட்டான்னா பிரேமா அவனை மறந்துடுவான். அப்புறம் பிரேமாவுக்கும் தியாகுவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். தியாகுனுடைய எஸ்டேட் பூரா என் கைக்கு வந்துடும். சேகர், என்ன பிரேமா? உங்களை பார்க்கலான்னு தான் வந்துகிட்டு இருந்தேன். என்னவா? ஏன், என்ன விஷயம்? சேகர், காலேஜ்ல படிக்கும் போதாவது உங்களை தினம் பார்க்க முடியுது. இப்ப பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க கூட முடியல. சேகர், என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது தியாகு கிட்ட கொஞ்சம் அவசரமா பேச வேண்டியிருக்கு. எப்படி இருக்கு? அதிக ரத்தம் சேதமாயிருக்கு, உடனடியே ரத்தம் செலுத்தியாகும். அது இப்ப எப்படி முடியும் டாக்டர்? மெட்ராஸ் பிளட் பேங்க் தான் ரத்தம் வரவழைக்கணும். அது வரையிலும் தாங்காது. இப்பவே ரத்தம் செலுத்தியாகும். என்ன செய்யலாம்? டாக்டர், டேக் மை பிளட். என்னுடைய ரத்தத்தை எடுத்துங்க. மிஸ்டர் தியாகராஜன், உங்க ரத்தத்தையா? எஸ் டாக்டர். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ரத்தம். பிறந்ததுல இருந்து நல்ல சாப்பாட்டையே சாப்பிட்டு உண்டான நல்ல ரத்தம் டாக்டர். பட் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? பணக்கார ரத்தம் ஏழைக்கு ஒத்துக்காதா? அது இல்ல, நிறைய ரத்தம் தேவைப்படுது. அதனால உங்களுக்கு சோர்வு ஏற்படும் தான். என்னை பத்தி கவலையே இல்லை. தடுத்திருக்கிறது என்னுடைய உயிர் நண்பன் டாக்டர். அவன் எப்படியாவது பழைக்கணும். இந்த உத்தம தாயின் கண்ணீரை நான் துடைக்கணும். எவ்வளவு ரத்தம் என்னால் எடுத்துக்கங்க. மிஸ்டர் தியாகராஜன், நீங்க சொல்றது சரி. ஆனா உங்களுடைய ரத்தம் சேகருடைய ரத்த இனத்தோட சேருவாங்கிறத பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும்.
தியாகராஜன், உங்க ரத்தத்தை சேர்த்து கொடுக்கலாம். கமா, உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. டாக்டர், ஆரம்பத்துல இருந்து இவனை படிக்க வச்சு வாழ்வழித்தது நீங்கதான். இப்போ உங்க ரத்தத்திலே கொடுத்து அவன் உயிரை காப்பாத்திட்டீங்க. என்ன சேகர், உனக்கு என்ன கைமாறு செய்ய போற? கைமாறு பைத்தியக்கார. இன்பத் தரும் முழு நிலா, வெப்பத்தால் நம்மை வாழ வைக்கும் சூரியன், காலம் தவறாமல் பொழியும் மழை, இவைகளெல்லாம் கைமாற எதிர்பார்த்தா இயங்குகிறது. இயற்கையின் ஒரு அங்கமான மனிதன் மட்டும்தான் கைமாற எதிர்பார்த்து காரியம் செய்கிறான். ஆண்டவன் சிலருக்கு மட்டும் ஏன் செல்வம் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அதை அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறானா என்பதை பார்ப்பதற்காகத்தான். சேகர், வாழ்க்கையில் பிறரிடம் வாங்குவோம் மட்டும் இன்பம் அடைகிறான் என்று நினைக்காது. கொடுப்பவன் தான் அவனை விட இன்பம் அடைகிறான். அந்த இன்பம் தான் அவன் பெரும் கைமாறு. தியாகம், இதை நான் எப்போது மறக்கவே மாட்டேன். எதிர்காலத்தில் நானும் கைமாறு கருவாத டாக்டராகவே இருப்பேன். வெரி குட் டாக்டர். வாங்க. அந்த ஐயா பருவத்தில் உன்னை என் உயிருக்குயிராக நேசித்தேன். ஆனால் என்னையும் அறியாமல் என் மனதில் அடித்தளத்தில் இருக்கும் பொறாமை என்னும் மிருகம் உனக்கு பெரும் கொடுமையை இழைத்து விட்டது. பெரும் கொடுமையை இழைத்து விட்டது. உன்னை நேசித்தது போலவே இப்போது என் நண்பன் சேகரையும் நேசிக்கிறேன். அவனுக்கு என் ரத்தத்தை அடித்து உயிர் கொடுத்து விட்டேன். உனக்கு நான் செய்த கொடுமைக்கு இது பிராயச்சித்தமாகாதா பாபு? பாபு,
சிரிக்காதே பாபு, சிரிக்காதே. உனக்கு நான் கொடுமை இழைத்தது போல் என் நண்பர் சேகருக்கு கொடுமை இழைக்க மாட்டேன். நான் ஒரு இரட்டை மனிதன் அல்ல, ஒருவன் தான் என் மனதில் இருந்த மிருகத்தை நான் வென்று விட்டேன் பாபு. நான் நல்லவன் பாபு, நான் நல்லவன்.